கிரானைட் முறைகேடு தொடர்பான வழக்கில் PR பழனிசாமி மீது மேலூர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகேந்திரனிடம் கேட்கலாம். நாகேந்திரன், இந்த குற்றப்பத்திரிகை மொத்தம் எத்தனை பக்கங்களை கொண்டிருக்கு? PRP தவிர வேறு எத்தனை பேர் மீது இந்த குற்றப்பத்திரிகை தாக்கலாகியிருக்கு? தமிழரசன், மதுரை மாவட்டம் மேலூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் காவல்துறை மதுரை மாவட்ட காவல்துறை சார்பில் இன்று 3 குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் குறிப்பாக பார்த்தோம் என்றால் PRP எக்ஸ்போர்ட் நிறுவனத்தினர் சட்டவிரோதமாக கிரானைட் கற்களை வெட்டி எடுத்து அரசுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய்கள் வருவாய் இழப்பு ஏற்படுத்தியதன் அடிப்படையில் போடப்பட்ட அந்த வழக்குகள். இது குறிப்பாக பார்த்தோம் என்றால் கீழளவு காவல் நிலையத்தில் தொடரப்பட்ட பதிவு செய்யப்பட்ட 2 வழக்குகளுக்கான குற்றப்பத்திரிகைகள் மேலூர் காவல் நிலையத்தில் நாவலிப்பட்டி பகுதியில் சட்டவிரோதமாக கிரானைட் கற்கள் வெட்டி எடுத்து அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கு என மொத்தம் 3 வழக்குகளுக்கு இன்று மேலூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நீதிபதி வினோத் மது முன்னிலையில் இன்று 3 குற்றப்பத்திரிகைகள் காவல்துறையால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதில் குறிப்பாக பார்த்தோம் என்றால் கீழளவு பகுதியில் PRP எக்ஸ்போர்ட் நிறுவனத்தினர் சுமார் கிரானைட் கற்களை சட்டவிரோதமாக வெட்டி எடுத்து அரசுக்கு 119 கோடியே 84 லட்சம் ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுத்தியதாக 708 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையும், அதே போன்று கீழளவில் மற்றொரு பகுதியில் PRPக்கு சொந்தமான இடத்தில் சட்டவிரோதமாக கிரானைட் கற்கள் வெட்டி எடுத்து அரசுக்கு 968 கோடியே 5 லட்சம் வருவாய் இழப்பு ஏற்படுத்தியதாக 425 பக்கங்களும், அதே போன்று மேலூரை அடுத்துள்ள நாவடிப்பட்டி பகுதியில் PRPக்கு சொந்தமான இடத்தில் மொத்தம் அவர்கள் சட்டவிரோதமாக கிரானைட் கற்கள் வெட்டி எடுத்து 1.28 கோடி என்ற அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தியதாக 1420 பக்கங்கள் என மொத்தம் 4553 பக்கங்களை கொண்ட குற்றப்பத்திரிகை மற்றும் 3 வழக்குகளுக்கு இன்று காவல்துறை சார்பில் மதுரை மாவட்ட காவல்துறை ஆய்வாளர்கள் பிரகாஷ், ராஜா சிங் மற்றும் முத்துப்பாண்டி ஆகியோர் இந்த குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்துள்ளார்கள். இந்த காவல்துறையுடன் அரசு வழக்கறிஞரான ஷீலா அவர்கள் உடன் சென்று மேலூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நீதிபதி வினோத் மது முன்னிலையில் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர். இதன் அரசுக்கு மொத்த வருவாய் இழப்பானது 1089 கோடியே 17 லட்சம் ரூபாய் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. காவல்துறையால் மொத்தம் இதுவரை சட்டவிரோதமாக கிரானைட் கற்கள் வெட்டி எடுத்ததாக மொத்தம் கீழளவு, மேலூர் மற்றும் மேலாவளவு, ஒத்தக்கடை என்ற இந்த மதுரை புறநகர் பகுதிகளில் உள்ள மற்றும் முசலம்பட்டி பகுதிகளில் சட்டவிரோதமாக கிரானைட் கற்கள் வெட்டி எடுத்ததாக 98 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு தற்போது இந்த 3 வழக்குகளையும் சேர்த்து 70 வழக்குகளுக்கு மொத்தமாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழரசன்.